மகா சிவராத்திரி 4 சாம பூஜைகள் என்ன? அவை எவ்வாறு செய்யப்படுகின்றன தெரியுமா? முதல் சாம பூஜை. இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால் பசும்பால், பசுந்தயிர், பசுநெய், கோமயம், கோஷாணம் அபிஷேகம் செய்யப்படும். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். இரண்டாம் சாம பூஜை. இந்த இரண்டாவது காலை பூஜையை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்யப்படும். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் தன தானிய சம்பத்துகள் சேரும். மூன்றாம் சாம பூஜை. இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பதாகும். இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லிப்பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்படும். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும். நான்காம் சாம பூஜை. இந்த 4வது கால பூஜை 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு என் பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவற்ற பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்யப்படும்.